நெஞ்சார்ந்த வணக்கங்கள். ஆயிரம் பெருமை உறுத்தாக்கி கொண்டு போனாலும் விண்ணில் பல நட்சத்திரங்கள் இருந்தாலும் வானத்திற்கடகு நடுவுதான். மண்ணில் பல தலைவர்கள் வாழ்ந்து மறைந்தாலும் எங்கள் வாழ்க்கை கடகு ஐயா தேவரவர்கள் புகழ்தான் என நெஞ்சப்பட கூறிக்கொண்டு தத்துவத்தை உறுத்தாக்கிறோம். ஆயிரம் கதைகள் கூறிக்கொண்டதாலும் அற்புத வள்ளியவள் சிலை நடத்தி பெருமை தரக்கூடிய இந்த இடம் அனைவருக்கும் சொந்தமான இடம். எனவே எப்படிப்பட்ட பெருமையோடு இருக்கிறது. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட, மரபாங்கை பட்டு புட்டா மண்ணு கூட பொன்னாகும், மன்னவனின் பாதம் பட்டா பார கூட பால் பார்க்கும், பொன்மடரும் பூமடரும் வாசலிலே தங்க தேரு வரும் பூதடமா விதியிலே. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட, மரபாங்கை பட்டு புட்டா மண்ணு கூட பொன்னாகும், மன்னவனி பாதம் பட்டா மர கூட பாதாக்கும், பொன்னடரும் புனடரும் வாசலிலே தங்க பேரு வரும் பூவடமா விதியிலே. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட. தெற்கு ரக வீதியிலே தென்னமர தோப்புக்குள்ளே, தெற்கு ரக வீதியிலே தென்னமர தோப்புக்குள்ளே, பெண்கள் வருது செய்தி சொல்லுது தேவரவர் காதுக்குள்ளே, ராஜகாடி அம்மனுள்ள சோழகிரி கோவிலிலே சுடங்கொடுக்கும் சொதி தெரியும் மன்னடவர் கண்டுக்குள்ளே. கட்டிடம் அழகென கட்டு காவல்கள் மீறி கட்டு எத்தனை வைக்கென திக்கு கட்டந்தா சீரிக்கிட்டு, மருமா தேவிமதி உண்மைக்கொரு நீதிபதி, மருமா தேவிமதி உண்மைக்கொரு நீதிபதி, ஒரு சனங்க வாட்ட விடுங்க பொங்கு வந்த தீபனதி. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க தேவர் புகழ் பாட. கண்ணு ரெண்டு தீச்சருவா கிட்டத்தில யார் வருவா, கண்ணு ரெண்டு தீச்சருவா கிட்டத்தில யார் வருவா, முட்டம் பொறுத்தா கொள்ளையடிச்சா ஒத்தையிட மோதிடுவா, சூடக்காத்து வீசினாடும் சாத்திடாத ஆடாமாரோ, சின்ன மருது பெரிய மருது உலகம காத்திருப்பா பாண்டிய பூமியிலே மழை பாகிற நாள் வரைக்கும் தென்னவர் சீமையிலே எங்கள் மன்னவர் பேரிருக்கும், பொதுவாய குடமும் தான் பிறந்த முக்குடமும், பொதுவாய குடமும் தான் பிறந்த முக்குடமும், போட்டி புகழும் பாடி மகிழும் செமடிப்பட்டி காரணி. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட, மரபாங்கை பட்டு புட்டா மண்ணு கூட பொன்னாகும், மன்னவனின் பாதம் பட்டா அற கூட பாதார்க்கும், பொன்மடரும் பூமடரும் வாசலிலே தங்க தேரு வரும் பூதடமா விதியிலே. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க தேவர்கள் பாட. வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்புள்ளங்கள் அத்தனைவர்களுக்கும் நன்றி நன்றி நெஞ்சார்ந்த வணக்கங்கள் வணக்கங்கள். அப்படி பெருமைகள் உண்டு, எத்தனையோ சிறப்பு, எங்க வேணாலும் பேசலாம். பேசக்கூடிய பெருமைகள் ஆகியம் இருக்கிறது. ஒரு பேச்சாளர் அப்படிங்கிற அடிப்படையில் எவ்வளவு பெருமைகள் வேணா பேசி இப்படிலாம் வச்சு போடலாம். ஆனா மேடையில பேசும்போது ரொம்ப தெல்ல தெளிவா இருக்கணும். ஒரு மேடையில பேசக்கூடிய பேச்சாளருக்குள்ள அடிப்படை தகுதியே ஒரு மேடையில எதை பேசணுன்றதை தெரிஞ்சு வச்சிருக்கிறத காட்டும், எதை பேசக்கூடாதுன்னு யார் ஒருவர் தெல்ல தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ அவர்கள் தான் தலை சிறந்த பேச்சாளர் வர முடியுமா. அப்படிப்பட்ட பேச்சு தேவர்களுடைய பேச்சு, எதிராளிகளையும் கட்டிப்படக்கூடிய அற்புதமான ஒரு பேச்சு, வாழக்கூடிய வாழ்க்கையில தகுதியான ஒரு பேச்சு. ஆரம்பத்தில் நம்ம சாயல்குடி இப்ப சமீபத்தோட நடந்து போயிருந்தோம். சாயல்குடியில முதல்ல விவேகானந்தருடைய திருவுருவ படத்தை திறந்து வைக்கிறாங்க சேதுராம செட்டியார்ன்றவர். இப்ப திறந்து வைக்கும் பொழுது பேசுறதுக்காக ஏற்பாடு பண்ணியாச்சு. மதுரையில இருந்து ஒரு ஆள் வராங்க, கிருஷ்ணசுவாமி அப்படின்னு அவர் பேர்.
இப்ப அவர் வரணும், வந்து பேசணும். பேசக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா அன்னைக்கு என்னமோ சூழ்நிலை வர முடியல, மதுரையில போட்டிருந்தாலும் பேச வர முடியல. அப்ப பட திறப்புல அன்னைக்கு விவேகானந்தர் படத்தை திறந்து வைக்கணும், பேசுறதுக்கு ஆள் வேணுமே, யாரை வச்சு பேச வைக்கிறது? கடைசி நேரத்துல போய் அவர் வளையிட்டாரு, யாரை வச்சு நடத்துறது? இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல போய் ஆளை தேடினோம்னா சிக்கவே சிக்காது, ரொம்ப சிரமமா போயிடும். அப்படி ஒரு பெருமை. அப்ப பேசுவதற்கு ஆள் இல்ல, படத்திறப்புல முக்கியமான நாள் தடவட்டு போயிருமே, என்ன பண்றது ஒண்ணும் புரியாம இருக்கும் பொழுது பக்கத்துல ஐயா அவர்கள் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இளந்தைக்குளம்ன்ற ஊருக்கு ஒரு பஞ்சாயத்துக்காக வந்திருந்தாராம். எஸ் இளந்தைக்குளம். இப்ப நேரா போனா ஐயா உங்களை தவிர யாரும் பண்ண முடியாதியா, இப்படி திறப்புல அன்னைக்கு வர வேண்டிய ஆள் வரல, அந்த இடத்த நீங்க தான் பூர்த்தி பண்ண முடியும், எங்களுக்காக எந்த விதமான தடையும் சொல்லாம வந்துருங்கன்னு சொல்ல, எந்த எதிர்பார்ப்பும் தெரிவிக்கல, தடையும் நினைக்கல. நேரம் வந்தார், மேடைக்கு வந்தார். யாரை பத்தி பேசணும்? விவேகானந்தரோட பத்தி பேசணும். விவேகானந்தரை பத்தி பேசணும்னு சொன்னோன்னே ஒரு மேடையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் 35 நாள் மனப்படம் பண்ணி ஆடி பேசுறாலே ரொம்ப சிரமம். ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் தெரிவிக்கல, பேசுகின்ற ஒரு காரணத்திற்காக விவேகானந்தருடைய பெருமைகளை சொற்பொழிவு போல கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கிடையாமல் 3 மணி நேரம் ஆற்றிய ஒரே மாபெரும் தலைவர் பசுமன் முத்துராமலிங்க அவர்கள். ஆழமான படிப்பு, அப்படிப்பட்ட சிந்தனை கொண்ட ஒரு படிப்பு பசுமன் முத்துராமலிங்க அவருடைய படிப்பு. இப்ப படிக்கிறாரு, படிக்கும் பொழுது அந்த பேசக்கூடிய பேச்சை கீழே உட்கார்ந்து அந்த நாளில் கேட்டவர் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜ் அவர்கள். தேவர்களோட பேச்சை கேட்டு வியந்து போனார் அப்படின்னு இந்த வரலாறுகள் சான்றுகள் அவருக்கு எழுதி சொல்றார்கள். ஆக அத்தகைய பெருமை உண்டான ஒரு சிறப்பு ஐயாவுடைய பெருமைகள் இன்ன வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அவர்கள் வாழும் சரித்திரம் அல்ல, வாழுகின்ற சரித்திரம். எல்லா காலகட்டத்திலையும் தனிப்பட்ட பெருமைகளை கொடுத்து இந்த உலகத்திற்கு தனக்குன்னு வாழ்ந்த யாரை பத்தி இங்க பேச போறது இல்ல, மற்றவர்களுக்காக வாழ்ந்தவர்களை பத்தி தான் காலங்கடந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட பெருமை தனக்காக இல்லாமல் மக்களுக்காக உழைத்த நல்ல உள்ளம் ஐயா அவர்கள் பெருமை காலங்கடந்து பெருமை சொல்லும். இந்த காலத்திற்கிடங்க எத்தனையோ பெருமைகளை கூறிக்கொண்டதாலும் இந்த நந்தவனத்தில் அவர்களுக்காக நம்ம இருந்தாலும் முத்துக்கு முத்தாக எங்கள் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக, நாங்கள் அன்பாடு இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக. முத்துக்கு முத்தாக எங்கள் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக, நாங்கள் அன்பாடு இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக. தாடாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாடாட்டி கேட்ட தம்பி ஒரு பாட்டு மறைந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாடாட்டி கேட்டதன்றி ஒரு பாட்டு மறைந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தள்ளாடும் பகதினி நான் பாடுகின்றேன் அவளை நம்பி. முத்துக்கு முத்தாக எங்கள் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் உண்டாக. அண்ணன் சொல்லும் வார்த்தைகள் நாம் பேர வேண்டும் தம்பி உள்ளம், அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமெனும் தம்பி உள்ளம். அன்னையென வந்த உள்ளம் தெய்வமென காதல் கொள்ளும், அன்னையென வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, ஒன்று மத்த இதயத்திலே ஓடாடும் பிரிவு பிள்ளை. முத்துக்கு முத்தாக எங்கள் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, நாடுகள் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமாடா, நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமாடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத பாசமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமாடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத பாசமடா. நூறாண்டு கால முதல் மக்கள் அனைவரும் எங்கள் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக எங்கள் சொத்துக்கு
நன்றி அன்புள்ளங்களுக்கு வணக்கங்கள். அத்தகைய பெருமைகள் கடந்து கால கடந்து வாழக்கூடிய பெருமையாக பழைய பாட்டு எப்ப கேட்டாலும் புதுசாவே இருக்கு.